நேரா அவன் உங்களை பார்க்க வீட்டுக்கு தான் வருவான். கரெக்டா அந்த கவரை பார்த்து வாங்கியிருக்கத 10 லட்ச ரூபா அதுல தான் இருக்கு. ஆமா. ஐயோ, என்ன உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்லையா? எல்லாமே நீங்க சொல்றத அப்படியே நான் பண்ணேன், அவ்வளவுதான் சார். அதுதான் பிரச்சனையே. நான் சொல்றதை தவிர நீங்க வேற எதுவும் சொந்தமா யோசிக்கவே மாட்டீங்களா மாப்ள? சொந்தமா ஒண்ணும் யோசிக்க வேணாம், நான் சொல்றத மட்டும் அப்படியே செஞ்சா போதும்னு நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஓகே சரி, இப்பவும் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, சரியா? இங்க பாருங்க, விவேக்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அவனை புடிச்சிருவாங்க. அப்ப அந்த பணம் என்ன மாப்பிள்ள உளறீங்க? அந்த பணத்தோட அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இத்தனையும் நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியாதா? ஓ, அதுதான் பிளானா? அதுவே இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? என்ன இருந்தாலும் நான் உங்க அளவுக்கு ஷார்ப் இல்லத்த, அது அப்படி. சரி, இங்க பாருங்க, விவேக்க ஃபாலோ பண்ணிட்டே போங்க. கண்டிப்பா கொஞ்ச தூரத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல போலீஸ் அவனை கண்டிப்பா வளைச்சு பிடிப்பாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அது மட்டும் போதும். ஓகே அத்தை, ஓகே, நான் ஃபாலோ பண்ணிட்டு சொல்றேன். அத்தை, தேங்க்யூ அத்தை. ஆ சரி. ஷோ,